ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது நீட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் இந்த கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டத்தக்கது. எப்படி என்ன வந்துச்சு அது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு சிலபஸ் ரெடியூஸ் ஆகிறத பற்றி. அதோட அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்னா 15% சிலபஸ் ரெடியூஸ் ஆக போகுது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடங்களும் குறைக்கப்படும் அப்படிங்கிறதும் 2025 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் தேர்வு நடத்தப்படணும். 2026 2 வகையில் தேர்வுகள் பிரிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி சார்பில் இந்த வருஷம் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ கரண்டாக நீட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் 6 months நீங்கள் ஒரு கிளாஸஸ் பார்த்துட்ருக்கீங்க. வரைக்கும் நான் எந்த கிளாஸும் அட்மிஷன் எடுக்கல அப்படின்னா நவம்பர் 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 monthsக்கான பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கலுக்காக கூட்டு போக போகிறோம். அப்போ லாஸ்ட் 6 months ரேஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நடத்தப்படுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்லைனுக்கான அப்டேட் பார்க்கலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேட் ஆகிருக்குன்னா. ஸோ ஏன் இந்த கேம்பஸை சார் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சைலண்டான ஒரு என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட், ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் கூடிய என்விரான்மெண்ட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டாமினேட்டிங். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்கூலுக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ இப்போது வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஸ்டூடெண்ட் கூட்டு வராங்க அப்படின்னா எந்தளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கூட்டு வந்துட்டீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் இருப்பாங்க. ஸ்கூல் கேம்பஸை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டடீஸ்க்கு ஏற்ற இடம். ஸோ நம்ம ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பிளாக் டோட்டலாக எடுத்திருக்கோம். அதனால் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே அதில் படிக்கலாம். ஸோ செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கோம். ஓன் கேண்டீன் இருக்குது. ஸோ ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். சரி, இந்த அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிஃபை கொடுத்துருக்கோம் இல்லையா? யாருக்கு? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. என்ன ஸ்கூல்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேட் ஆகிருக்கு, பெத்தாம்பட்டிக்குள்ளே எக்ஸாக்டாக. ஸோ எவ்வளோ ஃபீஸ் சார்னா ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துருவேன். ஸோ இந்த தீபாவளி ஆஃபருக்கு ஒரு 15,000 உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நம்ம கோர்ஸ் ஃபீஸ் 40,000. லாஸ்ட் 6 months ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் உங்களுக்கு 30,000 ரூபா தான் கோர்ஸ் டோட்டல் ஃபீஸே. ஸோ அதனால் இந்த ஃபீஸ்க்குள்ளே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது இதில் 60க்கு மேலே ஃபுல் டெஸ்ட்டும் 150க்கு மேலே யூனிட் டெஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு டீச் பண்ணப்படும். வார்த்தைகள் தமிழில் சொல்லிக் கொடுக்கப்படும். அதுக்கான விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். உங்கள் கூட இந்த முறை ட்ரெயின் பண்ணி பல மருத்துவர்களை உருவாக்குனா இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு அடுத்த பேட்சுக்கு நம்ம தயாராகிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேட்ச் இருக்குது. இன்னும் ஒரு 2 minutesல பார்க்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 7.5க்கு 5,000 அண்டு 15,000 வந்து பார்த்திங்கன்னா 92.5 வர குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கும். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 100% NCERT அக்யூரேட் லைன்ஸோடு உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தப்படும். இதில் வந்து புக் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவே இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸஸ் ஈவினிங் 10 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அப்படிங்கிறதும் இந்த கிளாஸஸில் ஃபேக்கல்ட்டி உங்கள் கூட ஸ்டே பண்ணி உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ரைட், இந்த கிளாஸஸில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்க்கு இன்றைக்கி அளவுலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ். இந்த ஃபிசிக்ஸ் எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்தளவுக்கு கவனம் அதிகமாக கொடுக்கப்பட்டு அதோடைய ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்துட்டா போதும். ஃபிசிக்ஸ் ஆர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வாட் எவர், அது புரிகிற மாதிரி சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு புரியும். அதை பயன்படுத்தி வரக்கூடிய வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுறேன். ரைட், இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீரிப்பீட்டர்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க ப்ரீவியஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஒரு பெரிய பிராண்டட் அகாடமி நினச்சி நம்பி போயிட்டு அவங்க இருந்த இடத்துல இருப்பாங்களே தவிர்த்து ஒரு 100 மார்க் எடுக்கிறப்போ கட் ஆஃப் 200 மார்க் கூடி போயிடும். அதுக்கான எக்ஸாக்ட் அனலைஸ்லாம் பண்ணி அவங்கள செல்ஃபாக இண்டிவிஜுவலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனுக்கான அப்டேட். ஆன்லைனுக்கான அப்டேட் ஷார்ட்டே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் 11th 12th படிக்கிறீங்க, இந்த மாதிரி நீட் எக்ஸாமில் பல மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் 11th 12th படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் பேட்ச். அண்ட் நேரில் வர முடியாத மேரிடான நிறைய ரீரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்களா, நீங்களாம் ஆன்லைன் பேட்ச் எடுத்துக்க முடியும். இந்த ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயரில் நான் நடத்தி 690க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நோட்ஸ்லேருந்து மட்டும் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃபும் ஆல்ரெடி போட்டாச்சு. மறக்காமல் வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எங்கே நடக்குது? SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டியாம்பட்டியில் நடக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 PM ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துருக்கோம்.
ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஃபுல் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அண்ட் வந்து நைட்டு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணால் 7 to 9 PM ரிலாக்ஸ்டாக சில்லாக அட்டன் பண்ணலாம். ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க. அவங்க இதை பார்த்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிக்கிட்டோம். 5,000 rupees நம்ம கொடுக்கக்கூடியது வந்து ஃபுல் கிளாஸ் பேட்ச், அதோட ரெக்கார்டட் பேட்ச். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிபிபிஸும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி பார்க்குறது சின்ன ப்ரிவியூ காட்டுறேன். நீங்கள் வகுப்புகளை முடிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF அனுப்பப்படும். இந்த PDFில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக நடத்தின லெக்சரோட ஹெட்டிங், என்ன டாபிக், யார் நடத்தினாங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து லைவ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. பட் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனுப்புறதும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி அழகாக அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்புறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிளாஸ் முடிஞ்சு, ஈவன் நீங்கள் சில நேரம் ப்ராக்டிகல்ஸில் இருப்பீங்க, மற்ற ஏதோ ஃபங்க்ஷனில் இருப்பீங்க, உடம்பு சரியாமல் இருப்பீங்க, அப்போ அந்த லெக்சர்ஸில் மிஸ் ஆகக்கூடாது. நீங்கள் கட்டுற ஒவ்வொரு ரூபாவும் அந்தளவுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த பேட்ச் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், இதில் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிடுவோம். அன்னன்னைக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த PDF மூலமாக லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நம்ம லெக்சர்ஸை அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் வருது, ஆடை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடை ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி நடத்தக்கூடிய லெக்சர்ஸ் வந்துடும். ஸோ இந்த லெக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெக்சர்ஸில் எடுக்கிறது யார்? நானும், அதுக்கப்புறமேட்டுக்கு தலை சிறந்த மருத்துவ மாணவர்கள், நீட்டை கிராக் பண்ணவங்களும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இப்போது கிராக் பண்ண ஸ்டூடெண்ட், இவர் நம்மளோட இதற்கு கைட் பண்ணுறாரு. இதே மாதிரி வந்து மணிகண்டன் சார், அதே மாதிரி நான். ஸோ இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக இந்த பேட்ச் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீட்காகவே கொண்டு வந்திருக்கோம். இது ஆன்லைன் பேட்சோட அட்வான்டேஜ். ஆஃப்லைனுக்கும் சேம் விஷயம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில டீட்டெயில் பார்த்தோம்னா, உங்களுக்கு கிளாஸஸ் லைவாக தான் நடக்கும். டெய்லியும் கூகுள் மீட்டில் நீங்கள் லாகின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா PDF-ஆக சென்ட் பண்ணிடுவாங்க. கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு PDF-ஆக சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுருவோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். லெக்சரை ஒரு டைமுக்கு 2 டைம் விசிட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. சரி, இப்போ வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இனிஷியலில் கொஞ்சம் அப்டேட் லென்த்தாக தான் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிட்டடாக பண்ணுறோம். உங்களுக்கு அது லென்த்தாக தோணுச்சுன்னா இந்த டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கமெண்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா CBSE சொல்லக்கூடிய மெயின் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, CBSE 2025ஆம் ஆண்டுக்கு இப்போ நடக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அத்தாரிட்டியை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15% வந்து சிலபஸ்லேருந்து குறைச்சி இந்த முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ஏன் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிகல்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 40% வெயிட்டேஜும் அண்ட் ஃபைனல் போர்டு எக்ஸாம்லேருந்து 60% மார்க்கையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபைனல் போர்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை குறைச்சிட்டு அந்த குறைவான சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்கலாம் அப்படிங்கிறது CBSEயோட இந்த வருஷத்துக்கான மிகப்பெரிய திட்டம். அதாவது குறைவான சிலபஸை கொடுத்துட்டு அதை கோர் சப்ஜெக்டாக மாற்றி அதிலிருந்து அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய தான் கற்றுக்க வேணாம், பட் கொடுக்குறது வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய டெவலப் பண்ணட்டும், அவனுக்கு நிறைய கொடுத்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது CBSE தரப்பில் இருந்து. சரி, CBSE தரப்பில் வேறு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். CBSE போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றத்தை 2025 கொண்டு வரப்போகுது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 10வது 12வது ரெண்டுமே 10th 12th ரெண்டு CBSE போர்டு எழுதுகிறது. இந்த ஸ்டேட் போர்டுக்கு பிறந்தாது. நான் சொல்கிறது CBSE போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், அந்த மாதிரி CBSE போர்டு எழுதும், அவங்களுக்கு வேணால் பொருந்தும். ஆனால் நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஏன் கண்டிப்பாக இந்த இடத்துல நீட் எக்ஸாம் பொருந்தும்னு சொல்கிறேன்னா, நான் CBSE வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதோட விளைவாக NCERTயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கூட குறைச்சி தான் ஆகணும். ஸோ ஏன்னா CBSE வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற புக்ஸு NCERT புக்ஸ் தன்னோட சிலபஸை குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதிலிருந்து தான் நீட் பேட்டர்ன் வரும். அப்படிங்கிறப்போ நீட் எக்ஸாமோட சிலபஸும் குறைஞ்சி தான் தீரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி, செயின் ப்ராசஸ் மாதிரி. அது குறைஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து இது குறையும், இதுக்கப்புறம் அது குறையும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குறைவுகள் தான் ஏற்படுமே தவிர்த்து உங்களுக்கு இந்த முறை சிலபஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. CBSE வந்து பார்த்தோன்னா தன்னோட பேட்டர்னை குறைக்கிற பட்சத்தில்.
சரி, வேறு என்ன மேஜர் சேஞ்சஸ் அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இந்த முறை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது அனௌன்ஸ் பண்ணது சிபிஎஸ் போபர் ரிலீஜன் ஆஃபீஸர் விகாஸ் குமார் அகர்வால். ஸோ ஒன் ஆஃப் த சிபிஎஸ்சியோட அத்தாரிட்டி இது நமக்கு சொல்லியிருக்காங்க. நியூஸில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமை புஷ் பண்ண போகிறாங்க. 60% வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம் மார்க்கு எடுத்துக்க போகிறாங்க. இது மூலமாக குறிப்பிட்ட கண்டென்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படிங்கிறதும் சிபிஎஸ்சியோட மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு அத்தாரிட்டி இப்படி நியூஸில் கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சை முன்னெடுத்து போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வருஷம் அந்த சேஞ்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அசைன்மெண்ட் அண்ட் ஓப்பன் புக் எக்ஸாம் ஃபார்மேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் அசைன்மெண்ட்னா வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசைன்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் கொடுக்க போகிறாங்க. அதோட ரொம்ப முக்கியம் ஓப்பன் புக் ஃபார்மேட் கொண்டு வர போகிறாங்க. இது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது சார் டவுட்டு தான். ஏன்னா ஓப்பன் புக் ஃபார்மேட் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. போர்டு எக்ஸாமில் சில எக்ஸாம் பேப்பர்ஸை முன்னாடியே கொடுத்துட்டு அதில் ஹை லெவலில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிவிட்டு அதை ஸ்டூடெண்ட்ஸே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து எக்ஸாம் ஹாலில் எழுதுகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் புக் ஃபார்மேட் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங்கை அதிகப்படுத்தும். உங்கள் கையில் கொஷின் பேப்பர் இருக்குது, சொல்யூஷன் இல்லை. நீங்கள் வேறு புக்ஸு வேறு இன்டர்நெட் பேஜஸ் அங்கே இங்கே சர்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்படி சொல்யூஷன் எடுத்தால் என்ன ஆகும்? நீங்கள் உங்களோட ரிசர்ச் ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கிலோ ஓப்பன் புக் ஃபார்மேட் எக்ஸாமினேஷன்ஸையும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையில் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலில் வழிமுறையில் நம்ம நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். சரி, இதுவும் ஒரு முக்கியமான சேஞ்ச். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு எக்ஸாமை 2 படிநிலைகளாக பிரிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஒரே டைமில் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்த வேணான்னு சொல்லிட்டு 2 முறை பிரித்து அதில் ஒரு எக்ஸாம் இதில் ஒரு எக்ஸாம். இது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் 2026 இந்த வருஷம் இது அவங்க 2 எக்ஸாம் டைப்பை ப்ரப்போஸ் பண்ணல. அவங்க சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணலையே தவிர்த்து நீட் எக்ஸாமுக்கு 2 முறை நடக்குமா 1 முறை நடக்குமாங்கிற அஃபிஷியல் நியூஸ் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதனால் நீட் எக்ஸாமை நீங்கள் மைண்டில் ஒரு எக்ஸாம் நினச்சா படிங்க. எந்த ஒரு இது வரைக்கும் அஃபிஷியல் வரலைங்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1 முறை தான் நடக்கும், கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அடுத்து சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 2026 2 முறை நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ அஃபிஷியலாக இப்போயே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயத்து இருக்குது. இப்போ நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 முறை சிபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் 11th படிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் வரப்போ நீட் எக்ஸாம் ஷோர் 2 டைம் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற 12th ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் ஒரு டைம் தான் எழுத போகிறீங்க. இந்த வருஷம் நீட் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் 1 முறையா 2 முறையாங்கிறது இன்னுமே அதிகாரப்பூர்வமான எந்த சைடு தகவல் வரல. அதிகபட்ச வாய்ப்பு 1 முறையை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இன்னும் ஒரு அஃபிஷியல் நியூஸ் கூட நமக்கு வரல அப்படிங்கிறது ஓவரால் அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒரு 150 to 170 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 5.5 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லபடியாக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நவம்பர் டிசம்பரில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் மற்ற 4 மாதங்களுக்கும் உங்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து தூங்காமல் படித்தாலும் பரவாயில்ல, நல்லா படிங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணித்தரேன். அண்ட் வீடியோட முடிவில் நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் 2 பேட்ச் நடத்திட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த பேட்சில் ஜாயினிங் தேவைப்படுது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேம்மா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்க.